ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 30:18 இவ்வாறு சொல்கிறது, யாக்கோபுடைய கூடாரங்களின் சிறையிருப்பை திருப்பி அவன் வாசஸ்தலங்களுக்கு இறக்க செய்வேன் சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம். பாருங்க, அவர் சிறையிருப்பை அவர் மாற்றுகிற தேவனாய் இருக்கிறார். வேதாந்தத்தில் ஒரு வசனத்தை உங்களுக்காக நான் காண்பிக்க விரும்புகிறேன். யோபு 42 அதிகாரம் 10 வசனம் சொல்லியது, யோபு தன் சிறையிருக்காக வேண்டுதல் செய்தது, கர்த்தர் அவனுடைய சிறையிருப்பை மாற்றினார். யோபுடைய சிறையிருப்பை மாற்றினார். முன்னிருந்த எல்லாவற்றையும் பாருங்கள் இரண்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தரலான்னு சொல்லி அவனை யோபுடைய சிறையிருப்பை அவர் மாற்றினார். யோபு உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்து பொல்லாப்பு விலகிற மனுஷன்தான். அவனுடைய வாழ்க்கையில சிறையிருப்பு இருந்தது. என்னன்னா, அவனுடைய கொடிய பற்களான காரியங்கள். அது மாத்திரமல்ல, தன்னுடைய பிள்ளைகளை இழந்தார், சொத்துக்களை இழந்தார், இப்படி சிறையிருப்புகளை இருந்தார். அந்த சூழ்நிலை கூட யோபு தன் முதல் நாள் பாவம் செய்யவில்லை. கடைசியா 42 அதிகாரம் வரும்போது யோபு தன் சிறைக்காக வேண்டுதல் செய்து கர்த்தருடைய சிறைப்பை மாற்றினார். அப்படி நீங்கள் உங்களுடைய நண்பர்களுக்காக, உற்றார் உறவினருக்காக நீங்க ஜெபிக்கும் போது கர்த்தர் உங்களுடைய சிறையிருப்பை மாற்றுவார். இந்த காரியம் பார்க்கும்போது, மற்றவர்களுக்காக நாம் ஜெபிக்கும் போது, மற்றவர்களுக்காக நாம் தேவனிடத்தில் பரிந்து பேசும்போது, அவர் எப்பேற்பட்ட சிறையிருப்பாய் உங்களுக்கு இருந்தாலும் சரி, ஒரு கடனுங்கிற சிறையிருப்பா இருக்கலாம், வியாதி என்கிற சிறையிருப்பா இருக்கலாம், என்ன சிறையிருப்பா இருந்தாலும் சரி, அவர் உங்களுடைய சிறையிருப்பை திருப்பி நீங்க இருக்கிற இடத்துல அவர் உங்களுக்கு இரக்க செய்கிற தேவனா இருக்கிறார். அவர் காக்கை குஞ்சுகளுக்கு கூட அவர் இறங்குற தேவனா இருக்கிறார். அதே போல அவர் உங்களுக்கு இரக்கம் செய்கிற தேவனா இருக்கிறார். எனவே கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.